ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான போக்கிமான விட போகிறான். அது எதனால, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா அடுத்த ஜிம்பாஜியும் ஜெயிப்பானா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக நடந்து போய்கிட்டு இருக்கான் அடுத்த ஜிம் போட்டி நினச்சி. அப்போ பார்த்திங்கன்னா இடையில ஒரு பள்ளம் இருக்குது, தெரியாமல் உழுவ போயிட்டான். அப்படியே நம்ம ஆஷ் தப்பிச்சிட்டான் அதுலேருந்து. சரி ஒழுங்காக வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா நிறையா பட்டர் ஃப்ரீஸ் போக்கிமான்லாம் மேலே பறந்து போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு என்னடா எல்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அப்போ தான் ப்ராக் சொல்கிறான், பட்டர் ஃப்ரீஸ்லாம் முட்டையிடுங்களாம். அது அதுங்களுக்கான துணைகளை எடுத்துக்கிட்டு போய் அந்த மலைக்கு அந்த சைடு போய் முட்டையிடுமா, இனப்பெருக்கம் செய்யுமா அப்படிங்கிற மாரி நம்ம ப்ராக் சொல்கிறான். உடகா அப்படியே நானும் போய் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த பலூனில் ஏறி உட்காந்துறாங்க. உட்காந்துட்டு அவங்க எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா அதோட அன்பெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு, காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா என்னோடய பட்டர்ஃப்ளீயும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷனோட பட்டர்ஃப்ளீயை வெளில விட்றான். அதுவும் வந்துடுது. அது போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு செட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. நான் பேஷ் பார்த்திங்கன்னா அவனால் முடியும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறான். நம்ம பட்டர்ஃப்ளீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜோடி அங்கே எதுவும் இல்லை. இருந்தாலும் நான் பேஷ் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் ப்ராக் சொல்கிறான், அதுங்களுக்கான ஜோடி அதுங்க தான் பிடிச்சிக்கணும், அதுங்களுக்கு ஏற்றது வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இன்னும் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பலூனில் நிறையா பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க பட்டர்ஃப்ளீஸை அதே மாதிரி பலூனில் இறக்கி விட்றாங்க. அப்போது ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்களோட பட்டர்ஃப்ளை போக்கிமானை வெளில விட்றாங்க. அப்போ நம்ம ப்ராக் பார்த்திங்கன்னா நீ ஒழுங்காக போய் அந்த போக்கிமானை தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைட்ட சொல்ல நம்ம பட்டர்ஃப்ளையுங்கிற மாரி போகிறான். இருந்தாலும் நம்ம மிஸ்டி பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது பட்டர்ஃப்ளை, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்கள போய் தேர்ந்தெடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிங்க் கலரில் ஒரு பட்டர்ஃப்ளை போகுது. அதை பார்த்துட்டு நம்ம பட்டர்ஃப்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருது. அது அங்கிட்டு போய் பட்டர்ஃப்ளை நடனத்தை ஆடுது. அது பட்டர்ஃப்ளை டான்ஸ்னால் அது அதோட அன்பை வெளிப்படுத்ததாக இருக்கும். பதிலுக்கு இன்னொரு பட்டர்ஃப்ளையும் அந்த டான்ஸ் ஆடினுச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஒன் சைடாக நம்ம பட்டர்ஃப்ளை தான் ஆடிக்கிட்டு இருக்கே தவிர அந்த பட்டர்ஃப்ளை ஆடவே இல்லை, கண்டுக்க கூட இல்லை. இந்த பட்டர்ஃப்ளைக்கு கொஞ்சம் லைட்டாக அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் விடாதுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறான். அப்போ நம்ம பட்டர்ஃப்ளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பு விழுந்துருது. அந்த இன்னொரு பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளையோட கணத்துலேயே அடைஞ்சிருது. நம்ம பட்டர்ஃப்ளை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாச்சு. இந்த லவ் ஃபெயிலியர் ஆனாலே ஒரு கஷ்டம் தனி தான் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறான். அப்போ கடைசியில் பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை எங்கேயோ ஒரு ஓரமாக போயிடுச்சு. அது எங்கன்னே தெரில போனது. கடைசியில் நம்ம ப்ராக் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி போய் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி கத்துறாங்க. கடைசியில் கண்டுக்கவே இல்லை யாருமே. கடைசியில் அங்கிட்ட பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு ஓரமாக இருந்து மன உளைச்சல் இருக்குன்னு அந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்களாம் ஒரு தனி வலி அவங்களுக்குலாம். அதுமாரி எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ப்ராக் மோட்டிவேட் பண்ணுறான். என்ன பட்டர்ஃப்ளை நீ இப்படி இருக்க, ஒரு தடவைலாம் நீ இப்படி பண்ணலாமா, அவனால் முடியும்னு சொல்லிட்டு ப்ராக் மோட்டிவேட் பண்ணுறான். அப்புறம் நம்ம பீக்காச்சும் பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு விடாமல். அப்புறம் நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா விடலை, என்னால் முடியும்னு சொல்லிட்டு போக்கிடெக்ஸில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். போக்கிடெக்ஸ்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, நோ டேட்டான்றது. அதுக்கப்புறம் இங்கே பாரு இப்போ பட்டர்ஃப்ளை, நீ ரொம்ப தைரியமான போக்கிமான், உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கார்ஃப் மாரி இருக்கும், அதை அப்படியே அழகாக கட்டி விட்றான். அப்படியே அழகாக நீட்டாக நம்ம பட்டர்ஃப்ளைஸ்க்கு செட் ஆகிடுச்சு. அது நம்ம பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுது. இப்போ நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா தீவிரமாக இறங்கிட்டான். என் பட்டர்ஃப்ளை சேர்ந்தால் அந்த பட்டர்ஃப்ளை கூட தான் சேரணுங்கிற மாரி ரொம்ப தீவிரமாகிட்டான். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யார் சாமிடி அப்படிங்கிற மாரி. நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில் அந்த பட்டர்ஃப்ளையை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பட்டர்ஃப்ளையும் போகுது. அங்கிட்ட பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளைட்ட மறுபடியும் பார்த்தா நம்ம பட்டர்ஃப்ளையோட திறமையெல்லாம் காட்டுது. அதோட ஒரு அட்டாக்கு, ஸ்டிங் அட்டாக்கு, அப்புறம் அந்த பவுடர்லாம் ரிலீஸ் பண்ணுறது, எல்லா விதமான அட்டாக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போவும் அந்த பட்டர்ஃப்ளை கண்டுக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஆஷ்க்கு லைட்டாக மன உளைச்சல் ஆயிடுது. இங்கிட்ட பார்த்தா டீம் ராக்கெட்டு வந்துட்டாங்க. ஒரு ஹெலிகாப்டரோட வராங்க. இந்த தடவை பார்த்தா ஒரு வலையை வச்சு எல்லாத்தையும் அப்படியே அள்ளிட்டு போகிறாங்க. எல்லா பட்டர்ஃப்ளைஸும் ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாரி பார்த்தா அவங்க சும்மா இல்லாமல் அவங்க டைலாகை சொல்கிறாங்க. டைலாக்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கிற எல்லா போக்கிமானும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா வேகமாக அந்த பலூன் வச்சு போய்கிட்டு இருக்கா. அது பலூனு, இது ஹெலிகாப்டர், அது ஜெட்டு மாரி. அது ஹெலிகாப்டர் சும்மாவே வேகமாக போகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆஷ் உங்களை விடமாட்டாங்கிற மாதிரி சொல்ல எல்லா போக்கிமானும் அதில் எல்லா விதமான பட்டர்ஃப்ளைஸும் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. அங்கேயே ஜெஸ்ஸி ஹிஹிஹின்னு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ப்ராக் விடாமல் அந்த பலூனை இன்னும் வேகமாக
வேகமாக ஃபயரை வச்சு வேகமாக போய்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா நம்மளுடைய அந்த பிங்க் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அதுவும் மாட்டிக்குது. நம்ம பட்டர்ஃப்ளைக்கு வந்துச்சு கோவம், அடி ஏடா தூக்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பட்டர்ஃப்ளை இம்ப்ரெஸ் பண்ண அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அது எவ்வளவோ பண்ணாலும் கடைசியில் அடிதான் மக்களே வாங்குது. இருந்தாலும் விடாமல் அது எவ்வளோ அட்டாக் யூஸ் பண்ணாலும் திருப்பி அது அதுக்கே வருது. அது ஹெலிகாப்டர் ரெக்கல் பண்ணால் திருப்பி வருது. இருந்தாலும் நம்ம ஆஸ் பார்த்தீங்கன்னா பிஜியோட போக்கிமான் இறக்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு பண்ணிவிட உடனே மிஸ்டே வந்து உனக்கு அறிவு இருக்காடா, அதை இறக்கிவிட்டா அப்புறம் இந்த போக்கிமான் நம்ம எப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்ல, ஓ அப்படியா இன்ட்ரெஸ்ட் வரணும்ல, சரி ஓகே நீயே போட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் டீம் ராக்கெட் விடவே இல்லை. அவங்க பிச்சுக்கிட்டு போகிறாங்க, எங்கேயோ போயிட்டாங்க அவங்க பாட்டு. இருந்தாலும் நான் பேஸ் பார்த்தீங்கன்னா நான் விட மாட்டேன், உனக்கு பிடிக்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேஸ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த நிறைய மலைகளாக இருக்குது, அந்த இடத்துல போய் பார்க்குறான் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவனு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் விட மாட்டேன், கண்டிப்பாக டீம் ராக்கெட் நான் பார்த்தே ஆகணும், என் பட்டர்ஃப்ளையும் காணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தா ஆசோட பட்டர்ஃப்ளை வந்துடுது. அப்பாடா பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க, பட்டர்ஃப்ளைக்கு மனசே சரியில்லை மக்களே, எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில, மனசு உடஞ்சி போயிருக்கு. இருந்தாலும் உடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ் மோட்டிவேட் பண்ணி அழைச்சிட்டு போகிறான். இங்கே ஒரு இடத்த பார்த்தா டீம் ராக்கெட் இறங்கிட்டாங்க. பார்த்தா எல்லா போக்கிமானையும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்புறமா பங்கு பிரிச்சுக்கலாம், எல்லாத்தையும் டீம் ராக்கெட்டில் நம்ம டீம் ராக்கெட் பாஸ் போய் கொடுக்கணும், பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு அவங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அது கிடைக்குன்னு சொல்லி பெருசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட பார்த்தா நம்ம ஆஸ் பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் மாரியே டைலாக் கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்க வந்திருக்கோம் நாங்கள், முயற்சி பண்ண தோற்று போவீங்க நீங்கன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அவங்க என்னடா நாங்கள் பண்ணுறல நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, இப்படி தாண்டா எங்களுக்கும் கடுப்பாகும் நீங்கள் பண்ணுறப்பன்னு சொல்லிட்டு பிராக் சொல்கிறான். அப்புறம் இங்கிட்ட பார்த்தா நம்ம ஆஷோட பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா விடாமல் போராடிக்கிட்டு இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு அட்டாக்காக யூஸ் பண்ணுது. அதை பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை லைட்டாக இம்ப்ரெஸ் ஆயிடுது. கடைசியில் பார்த்தா அது பிச்சிருது அந்த வலையவே. எல்லோரும் வெளில போகிறாங்க, நம்ம பிராக்கும் கதவை திறந்துடுறோம். அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம இந்த பட்டர்ஃப்ளைக்கு லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வருது, ரொம்ப பிடிச்சிருது, வெக்கலாம் படுது ஆஷோட பட்டர்ஃப்ளையை பார்த்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மறுபடியும் பார்த்தா டீம் ராக்கெட் நாங்கள் விட மாட்டோம், திருப்பி பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் மேலே ஏற, அப்போ நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் போ பட்டர்ஃப்ளை ஒன்றால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னான்னு பார்த்தா இவங்க ஒரு பிளானை போட்டாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பட்டர்ஃப்ளை பீக்காச்சுட்டு ஏதோ சொல்லி டக்குன்னு பார்த்தா பீக்காச்சு ஏறி உட்காந்துருது பட்டர்ஃப்ளை மேலே. அப்போ பட்டர்ஃப்ளை பார்த்தா வேகமாக பெய்கிட்டு இருக்கு, சிறகடிச்சு பெய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா கடைசியில் கரெக்டாக நம்ம பீக்காச்சு ஜம்ப் ஆகிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஹெலிகாப்டரோட கண்ணாடியிலேயே போய் உட்காந்துருது. ஒரு வில்லன் சிரிப்பை போட்டு ஒரு சொடக்கு போட்டு அப்படியே ஒரு தண்டரபல்ட்டை கொடுத்துச்சு பாருங்க. அவ்வளவுதான், டீம் ராக்கெட்டே காலி அந்த இடத்துல இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான், எப்படியே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பட்டர்ஃப்ளைஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருது. இந்த பட்டர்ஃப்ளை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட காதலை வெளிப்படத்தை நம்ம ஆஷோட பட்டர்ஃப்ளை கிட்ட அதுக்கும் பிடிச்சிருது. கடைசியில் 2 பேரும் ரொம்ப பிடிச்சி போய் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஆஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பாடா எப்படியே நான் நினச்சது நடந்துருச்சுங்கிற மாரி நான் சந்தோஷப்படுறான். அப்படியே கொஞ்சமாக சன்செட்டும் வருது. அப்படியே பார்த்தா அந்த 2 போக்கிமானும் நின்றுட்டுருக்காங்க அந்த அடுத்த மலைக்கு போய் முட்டையிறதுக்காக. இங்கிட்ட பார்த்தா நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகிறான். பார்த்து பத்திரம் பட்டர்ஃப்ளை எல்லாத்தையும் இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், நான் அவன் கூட வரமாட்டேன், எல்லாமே உனக்கு தான், நீ தனியாக தான் பண்ணணும், இனிமேல் எல்லாமே உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ ஒரு குடும்பஸ்தன் ஆகிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறான். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆளுக்கு, என்ன பண்ண முடியும். நம்ம பிராக்கு சொல்கிறான், நீ சில விஷயங்கள்லாம் விட்டு தான் ஆகணும் ஆஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லது சொல்லி இது பண்ணுறான். நம்ம பீக்காச்சுக்கெல்லாம் மனசே இல்லை, அழுதுகிட்டு பீக்கான்னு டாட்டாலாம் காட்டுது. எப்படியோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. நம்ம பட்டர்ஃப்ளைக்கும் கொஞ்சம் மனசு இல்லை, ஆஷை விட்டு பிரிஞ்சு போகிறோமே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஆஷ் தான் ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான், கேட்டர்பியாக இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படியெல்லாம் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் அது எப்படி அடுத்த எவல்யூஷனுக்கு போணுச்சு, அப்புறம் அதுலேருந்து எப்படி அழகாக பட்டர்ஃப்ளையாக வெளில வந்துச்சு, அது கூட பண்ண எல்லா பயணங்கள், அது எல்லாத்தையும் நம்ம ஆஷ் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப லைட்டாக ஒரு கண் கலங்கி கத்துறான். பட்டர்ஃப்ளை உனக்கால முடியும், நான் எப்போதும் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் எப்போ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உன்னை நான் பார்ப்பேன், மற்ற போக்கிமான்லாம் கேட்டால் நீ வெளில போயிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா லைட்டாக அழுவுது. இருந்தாலும் நம்ம பட்டர்ஃப்ளை போய் தானே ஆகணும். அப்புறமேட்டுக்கு நம்ம ஆஷும் சரி ஓகே போயிட்டு வான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பாடா சரி வாங்க நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி போகலான்னு சொல்ல, இப்போ இப்படி தான் ஆஷ் இருக்கணும், இதான் ஒரு நல்ல போக்கிமான் இருந்ததுக்கு அழகுன்னு சொல்கிறான்.
சொல்கிறான். உடனே நம்ம பீக்காச்சு வந்துடுது. அப்பாடா செம்ம இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போகிறான். அப்படியே பார்த்தா சன்செட்டையும் காட்டுறாங்க. காட்டிட்டு அவங்க அடுத்தடுத்து நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஆளை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு அமானுஷ்யமாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க கண்ணில் ஏதோ தெரியுதுன்னு பார்த்தா அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் வந்துட்டான்னு பார்த்தா நம்ம 3 பேர் நம்ம ஹீரோஸ் தான். இவங்கெல்லாம் ஏன் இவங்க பார்க்கணும்? சரி வாங்க பார்ப்போம், நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் பயணத்துக்குள்ளேயே போய். அப்புறம் பார்த்தா இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கு வழி தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ப்ராக்கும் சண்டை படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி என்ன தான் ஆகுது அப்படிங்கிற மாரி இவங்க 3 பேர் நம்ம ஹீரோஸ் 3 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இங்கே அந்த அமானுஷமான பொண்ணு வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு ஏதோ கையில் பாலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா பொண்ணு நீ என்னம்மா இங்கே பண்ணுற, அவனுக்கு வழியே தெரியுமான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பேஷ் பின்னாடியே ஓடி போவேன். டக்குன்னு பார்த்தா பள்ளம் வேறு இருக்குது. நம்ம பேஷ் பள்ளத்தில் விழுந்துட்டான். உழுவுறப்ப டக்குன்னு பார்த்தா புல்பசார் போக்கிமா டக்குன்னு போக்கி பலம் எடுத்து தூக்கி போட்டுறான். புல்பசார் போக்கிமா அங்கேருந்து வந்துட்டு அழகாக நம்ம ஆஷை கேட்ச் பண்ணிடுது. கேட்ச் பண்ணிட்டு அப்படியே அழகாக நீட்டாக மேலே கூப்பிட்டு வந்துடுது. உனக்கு ஒன்றும் இல்லையா ஆஷுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் விழுந்துட்டேன், அந்த பொண்ணு என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆஷ் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி விடு, அங்கிட்டு பாரு நம்ம தேடி வந்த இடம் அங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க, அப்பாடா எப்படியா அவங்க தேடி வந்து ஜிம்முக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடனே போட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இருப்பா உடனே எல்லாம் போட்டி போட முடியாது. அரசியலில் பார்த்தா இங்கிட்டு பார்த்தா 2 பொண்ணுங்க வந்துட்டாங்க. நீங்கள் தான் போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லட்சத்துலேயும் கோடியிலையும் ஒரு ஆளாக வந்திருக்கீங்க, நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷை அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பீக்காச்சுவை தூக்கிடுறாங்க. என்னடா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பயே மக்களே. கடைசியில் பார்த்தா இவங்க தான் டீம் ராக்கெட் பயப்பிள்ளைங்க. கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேரும் தள்ளி விட்டு ஏதோ ஒரு பிங்க் கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்குது, அங்கே உட்கார வச்சுட்டு டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. டெலிபோர்ட் பண்ணால் எந்த இடத்துல வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுறாங்க அவங்க. உடனே பார்த்தா ஐய என்ன நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மிஸ்டி வந்து வாய முறான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கிட்ட பார்த்தா யார் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இந்த பைய போலிவா தான் எனக்கு அப்பயே தெரியும் இவங்க டீம் ராக்கெட் தான் மக்களே. கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா மார்வேஸ்ட்டை மாற்றிட்டு நாங்கள் தான் டீம் ராக்கெட்னு சொல்ல, இங்கிட்டு பார்த்தா பீக்காச்சுவை அடைச்சி வச்சுருக்காங்க. என்னடா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க பீக்காச்சுவை. அதுவும் இந்த மியாத்து பண்ணுற வேலை சும்மா இல்லை. ஒழுங்காக விட்டுருங்கடா என் போக்கி மேடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் தம்பி நீலாம் சின்ன பையன், ஒழுங்காக நீ பெரிய ஆள் ஆகிட்டு வாப்பா பீக்காச்சுவை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது மாதிரி டீம் ராக்கெட்னு சொல்ல, அது கூட பார்த்தா அங்கே பார்த்தா அதே அமானுஷமான பொண்ணு இங்கேயும் வந்துடுறாங்க. உடனே இங்கே பார்த்தா ஜெஸ்டி சொல்கிறாங்க, ஏமா பொண்ணு யார் நீ இங்கேருந்து போ சூச்சோ அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தா நம்ம மறைஞ்சு போயிருது. டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு இங்கிட்டு வந்துடுது. உடனே பீக்காச்சுவை தூக்கிக்கிட்டு உடனே பார்த்தா என்னது இது, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு டெலிபோர்ட்டேஷனை யூஸ் பண்ணி டக்குன்னு அங்கேருந்து பார்த்தா ஒரு பவர் மாதிரி ஏதோ ஒரு ஒரு பவர் மாதிரி யூஸ் பண்ணி அதை அங்கேருந்து இவங்க டெலிபோர்ட் பண்ணி வெளில கூட்டிகிட்டு வந்துடுது. எங்கே அது ராத்திரி டெலிபோர்ட் ஆனாங்க, காலையில் வேறு டெலிபோர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யார் என்னடான்னு சொல்லி கேட்க, உடனே அங்கே ஒரு மர்மமான நம்பர் வந்து இதுதான்ப்பா இந்த சிட்டியோட ஜிம்மு, இங்கே இருக்கிற ஜிம்மில் டேலண்ட் தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓ இதான் அந்த ஜிம்மா, நான் கண்டிப்பாக போய் போட்டி பண்ணணும்னு சொல்ல, இருந்தாலும் தம்பி நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மர்மமான நம்பர் போயிடுறாரு. சரி ஓகே வாங்கப்பா நம்ம வந்த வேலையை பார்ப்போம், நம்ம ஒழுங்காக போட்டி போகிற வேலையை பார்ப்போம் சட்டு புட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உள்ளே போயிடுறாங்க. பார்த்தா ஒரே வியர்டாக இருக்குது, ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது. மற்ற ஜிம் மாதிரி இது உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக கொடுக்கல. கடைசியில் அங்கிட்ட பார்த்தா எல்லாரும் ஒரு ஸ்பூனை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காடை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஒரு மர்மமான ஆள் வந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு, தம்பி யார் நீங்கள், உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்க, நாங்கள் தாங்க பேரட் டவுன்லேருந்து நான் ஆஷ் வந்திருக்கேன், எனக்கு பார்த்தீங்கன்னா போட்டி போடணும்னு சொல்ல, இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவங்கள பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா அந்த ஸ்பூனை வளைச்சிடுறான். அதுக்கு ஒன்று இவ்வளோ தான் மேட்ரா இங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் கையாலே வளைச்சிடுறான். ஐயோ மானத்தை வாங்குறானே ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இதுக்கேங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கேட்க, எப்பா சாமி நீ வாப்பா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கிட்ட பார்த்தா ஜிம்குள்ளே வந்துட்டாங்க. வாங்க உங்களை தேடி ஜிம் போட்டியாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா மண்டிடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம முன்னாடி பார்த்தோமே அதே பொண்ணு தான், ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்கள்ல அதே பொண்ணு தான் வந்து இவங்களை ஏதோ பண்ணுறாங்க. அவங்க டக்குன்னு ஓடி போய்ட்றான் அந்த பையன் அங்கேருந்து, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இங்கிட்ட பார்த்தா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆஷுக்கு ஒன்றும் புரியலை. சரி அவங்க கூட போட்டி போடணும், வாங்க போட்டி போடலான்னு சொல்லி கேட்க, நம்ம ஆஷுக்கும் ப்ராக்குக்கும் ஒன்றும் புரியலை. சரி ஓகே போட்டி போடலாம், நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா என் பொம்மையாயிடணும் அப்படிங்கிற மாரி ஒரு
இது வைக்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் அசால்ட்டாக ஒத்துக்கிறான். எப்பா நான் தோற்க மாட்டேன்ப்பா, நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிக்கிறதுக்கே பார்த்தா தான் ஆஷ் கெச்சப் அப்படிங்கிற மாரி சொல்ல, கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணை காட்டுறாங்க. கடைசியில் 2 பேர் இருக்காங்க போல இருக்கு. அந்த பொண்ணு கையில் ஒரு போக்கி பாலும் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நான் எழுந்திரிக்க கூட இல்லை, அப்படியே அவங்கள ஏதோ ஒரு பவர் தூக்கி விடுற மாதிரி இருக்குது. அப்படியே ஏந்திரிச்சு வந்து பார்த்தா நிற்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் பார்த்தா பீக்காச்சுவை இறக்கி விட்றான். பதிலுக்கு அவன் இன்னொரு போக்கிமான் இறக்கி விட்றான். இந்த போக்கிமான் பார்த்தா சைட் கிக் போக்கிமானா. இந்த போக்கிமான ஏந்திரிக்க கூட இல்லை, தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஆஷ்கிட்ட பார்த்தீங்கன்னா பிக்காச்சு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி செய்கையில் காட்ட, இருந்தாலும் பரவாயில்ல நீ போட்டி போடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் ஓகே சொல்லிடுறான். அப்புறம் போக்கிடெக்ஸ் எடுத்து பார்த்தா இந்த போக்கிமான் தூங்குற போக்கிமான் கிடையாதான், நல்லா அது தூங்கிட்டு இருந்தாலும் அவரோட பவர் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ல. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் ஒரு மூவ் தண்டப்பட்ட சொல்ல அவங்க எதுவுமே சொல்லலை. ஒரு கண்ணில் சிக்னல் தான் தராங்க. டக்குன்னு பார்த்தா அந்த போக்கிமான் மறைஞ்சிருது அங்கேருந்து. என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருங்க. கடைசியில் பார்த்தா ஏதோ என்ன ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உருமாறுன்னு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அது அதோட அடுத்த உருமாற்றத்துக்கு போயிடுது. இதை பற்றி போக்கிடெக்ஸில் கேட்டால் ஏதாவது அடுத்த உருமாற்றமா ஏதாவது சக்தி வேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க யாருக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே மிஸ்ட்டு பார்த்தா டேய் அப்புறம் யோசிச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற வழியாக பாடுறான் அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தா நம்ம ஆஷும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்டாக்காக சொல்கிறான். சரி ஆஷ் வந்து பிக்காச்சு நீ ஃபுல்லாக தண்டர்போல்ட் யூஸ் பண்ண தப்பிக்க முடியாது அதான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு அல்டிமேட்டாக தண்டர்போல்ட்டை கொடுக்க, அதுலேருந்து பார்த்தா அந்த போக்கிமான் தப்பிச்சிருது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கடைசியில் பார்த்தா அந்த போக்கிமான் கடைசியில் பார்த்தா அந்த அட்டாக் பார்த்தா நம்ம பீக்காச்சுக்கே ரிட்டன் ஆயிடுது. என்னன்னு யோசிக்கிறாங்க. கடைசியில் அதை வந்து கடைசியில் முடிச்சிடலான்னு போகிறப்ப டக்குன்னு பார்த்தா நம்ம ஆஷ் வந்துடுறான். ஸோ அத்தோடையே ஒத்துக்கிறேன், என் பீக்காச்சு விட்ருங்கன்னு சொல்ல, நம்ம பீக்காச்சு ஏன்பா அவசரப்பட்டு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாரி அப்படியே ஏஞ்சி நின்றுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா சரி ஓகே நீங்கள்லாம் இப்போ தோத்துட்டீங்க, நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நீங்கள் அடிமையாயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆஷும் சரி ஓகேங்க ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே அப்படிங்கிற மாரி எதுவுமே பதிலுக்கு எதுவுமே ஆஷ் சொல்ல வரல. அதுக்குள்ளே பார்த்தா அவங்க 3 பேரும் மறைஞ்சி டெலிபோர்ட் ஆகி ஏதோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இது என்ன இடம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா ஆளுக்கு மாற்றி மாற்றி நம்மளை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே உள்ள வீட்டுக்குள்ளே போனால் சாப்பாடு டைனிங் டேபிள்லாம் இருக்குது. நம்ம ப்ராக்கு ஹப்பாடா சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை எடுத்து கடிச்சு போடுறான். கடிச்சாதான் தெரியுது அது உண்மை கிடையாது, அது பொய்ன்னு. அப்புறம் நம்ம ஆஸ் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அப்புறம் தான் புரியுது இவங்க எல்லாம் பொம்மை வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் குட்டியாகியே டாய் ஹவுஸ்குள்ளே நுழைச்சி விட்டாங்கன்னு. அப்புறம் பார்த்தா கூரையை யாரை பிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் பிச்சுட்டு நாங்கள் கூட விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை உள்ள விடுறப்ப டக்குன்னு பார்த்தா இவங்களாம் தப்பிச்சிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து வெளில ஓடி வந்துடுறாங்க. அப்பா என்னப்பா என்னென்னமா நடக்குது, என்னப்பா குட்டியெல்லாம் ஆகிட்டோம், நான் போக்கிமான் மாஸ்டர் ஆகணும், என் கனவெல்லாம் என்ன ஆகுது அது இதுன்னு சொல்லிட்டு ஆஷ் புலம்பிக்கிட்டு இருக்கான். உடனே புலம்பாமல் ஓடி தொலைடா ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்ஸ் வர்றான். அப்புறம் எப்படியே இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அந்த டாய் ஹவுஸ். எப்பா எம்மா பிரம்மாண்டமாக இருக்குது, இதுவில் அவங்க மாட்டிடுறாங்க சக்குன்னு சொல்ல. அப்புறம் தான் இந்த பொண்ணை காட்டுறாங்க. என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாரி இவங்க யோசிச்சுட்றாங்க. அந்த பொண்ணை பார்த்து இங்கே பார்த்தா ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் டக்குன்னு பார்த்தா மாட்டிக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு பாலை தட்டிக்கிட்டே வந்து அப்படியே அந்த பாலை பார்த்துட்டு நீங்கள்லாம் என் பொம்மைங்கன்னு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக சொல்லிட்டு அப்படியே அந்த பாலை உருட்டி விடுவாங்க பாரு. இவங்க 3 பேத்துக்கும் இல்லை டக்குன்னு பார்த்தா அந்த மர்மமான நபர் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். டக்குன்னு பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு டெலிபோர்ட் மாரி ஒரு பவரை யூஸ் பண்ணி அவங்களை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. டக்குன்னு இங்கே பார்த்தா அப்படியே அந்த பொண்ணை காட்டுறாங்க. என்னது அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க 3 பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் என்னப்பா நடக்குது மாற்றி மாற்றி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா தம்பி நான் உங்களை எல்லாரையும் காப்பாற்றி விட்டேன், நீங்கள் எல்லாம் ஒழுங்காக போகிற வழியாக பாருங்கள், இனிமேல் மறுபடியும் இந்த இடத்துக்கிட்டலாம் வந்துடாதீங்க, ரொம்ப ஆபத்தான ஜிம் இது, வேறு ஏதாவது ஜிம்மில் போய் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த ஜிம்மில் ஜெயிச்சாதான் எனக்கு ஜிம் பேஜே கிடைக்கும்னு சொல்ல, டேய் சொல்கிறத புரிஞ்சுக்கோடா, வேறு இடத்துல கூட ஜிம் கிடைக்கும்டா போடான்னு சொல்லி கேட்க, இங்கே இருந்தால் உயிர் பெயருண்டாங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், நீங்கள் ஒழுங்காக வந்து என்னை காப்பாற்றுற வழியை பாருங்கன்னு சொல்ல, அவர் திருப்பி டெலிபோர்ட் பவர் யூஸ் பண்ணி தள்ளி விட்றாரு. உன்னால் என்னையே ஜெயிக்க முடியல, இதில் அந்த பொண்ணு நீ ஜெயிக்க போறியான்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு எப்படியாவது என்னால் முடியும், என் வாசியாக போக்கிமான் மாஸ்டர் ஆகிறது தான், எதுவும் தள்ளிலாம் போக முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் நீ எவ்வளோ தான் பலம் நான் திருப்பி போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஷ் விடாமுயற்சி மாரி மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அவர் கொஞ்சம் லைட்டாக மனம் உருகிற மாதிரி இருக்குது. எப்படி நான் பேஷ் தட்டி தவறுண்டு வந்துடுறான். எனக்கு தயவுசெய்து உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இப்போது லெவண்டர் சிட்டியில் போய் கோஸ்ட் போக்கிமானை கூட்டிகிட்டு வா, அதால் மட்டும்தான்
தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே பார்த்தா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் நம்ம ஆஷ். அப்படியே எழுந்துச்சு நிற்கிறான். அப்படிங்கிட்டு பார்த்தா அவரையும் காட்டுறாரு. அவர் மாற்ற நின்னுட்டு இந்த பையன் மேல நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகுது. அப்படியே இவங்கெல்லாம் போறாங்க. சரி நம்ம உடனே லெவண்டர் சிட்டி போறோம். கோஸ்ட் போக்கிமான தட்டி தூக்குறோம் அப்படிங்கிற மாரி நம்ம ஆஷ் சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா நம்ம டீம் ராக்கெட்டையும் காட்டுறாங்க. இவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மேத் யோசிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி. அப்புறம் பார்த்தா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவண்டர் சிட்டியை தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கோஸ்ட் போக்கிமானை மட்டும் பிடிச்சிட்டா போதும்ப்பா, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். டாப்புன்னு பார்த்தா நம்ம ஜெயிச்சிடலாம், போட்டிலையும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். எப்பா அதுக்கு ஃபஸ்ட்டு கோஸ்ட் போக்கிமானை பிடிக்கணும்ப்பா. நீ ரொம்ப தைரியசாலி தானே ஆசு, அதனால் ஒழுங்காக போகிற வழியை பாரு. எங்கேயும் நீ எங்கேயும் நீ தப்பி தவறி கூட போயிடாத, கரெக்டாக எங்களை ஃபாலோ பண்ணியே வந்துரு, வேறு எதுலையும் நீ மிஸ் ஆகிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ப்ராக் தெரியாமல் பார்த்தா நம்ம பிக்கச்சோட வாழை பிடிச்சிடுறான். அது பயத்தில் ஒரு தண்டர் பல்ட்டை கொடுத்து விட அவங்க 2 பேருக்கும் நிலமையை பாருங்க. கடைசியில் நம்ம மிஸ்டியும் எப்பா பார்த்து வாங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இல்லாமல் பயம்லாம் வேற முறுத்துறான் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு. அப்போ நம்ம பிக்காச்சு கோவமாகி அது ஒரு தண்டு பல்ட் ஹேஸுக்கு சேர்த்து போட்டுருது. நம்ம ஹேஸும் அப்படியே கிடக்கும். என்ன பிக்காச்சுன்னு சொல்லி கேட்க, பிக்காச்சு ஏன்டா பயமுறுத்துறீங்கிற மாரி ஒரு சிக்னலை கொடுக்குது. அதுக்கப்புறம் இவங்க கடைசியில் தேடி வந்த அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே அந்த ஒரு கோட்டையை காட்டுறாங்க. செம பயங்கரமாக இருக்குது. அப்படியே தேடி வந்துட்டாங்க. நம்ம தேடி வந்த இடம் அங்கே தான் இருக்குங்க மாதிரி நம்ம ப்ராக் சொல்ல போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அரண்மனை படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய கோட்டை. அப்படியே பார்த்தா இந்த இடத்துக்குள்ளே போய் ஆகணும், வாங்க போகலான்னு சொல்லி கேட்க அங்கே யாருமே இல்லை. வாங்க போகலான்னு சொல்லலாம். நான் ஆஷும் ப்ராக்கும் மிஷின் தள்ளிட்டாங்க தான், 10 அடி தள்ளி போயிருக்காங்க. தம்பி நீ மட்டும் போயிட்டு வாப்பாங்கிறாங்க. சரி நீங்கள் போனால் போங்க, என் கூட என் நன்மை பீக்காச்சு இருக்கான்னு சொல்லி பீக்காச்சும் அங்கேயே பெட்டை போட்டு படுத்து, தம்பி நீ யாருனே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ஆஷும் சரி விடுப்பா நானும் தூங்கிடுறேன், தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்மளாம் தேடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஆஷும் தூங்கிடுறான். கடைசியில் பார்த்தா மிஸ்டி வந்து டேய் நீ என்னடா போக்கிமான் ட்ரெயினரு, போடா போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளே இங்கிட்டு பார்த்தா நம்மளுடைய டீம் கிட்ட பார்த்தா இந்த கோட்டை உள்ளே இருக்காங்க. இருந்துட்டு கோஸ்ட்டு நான் தான் பெரிய கோஸ்ட்னு சொல்லி இங்கே பேசிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஜேம்ஸ் கீழே விழுந்துடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியாத்தும் யோசிக்கிறான். அதுக்குள்ள இங்கிட்டு பார்த்தா ஒரு போக்கிமானை காட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம மியாத்து பயந்துடுறான் அதை பார்த்துட்டு. உடனே அதை அங்கிட்டு பாரு இங்கிட்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஜெஸ்ஸிக்கு பின்னாடி தான் இருக்குது. நம்ம ஜெஸ்ஸிக்கு பின்னாடி பாருன்னு சொன்னால் அது பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல இந்த போக்கிமானே இல்லை. என்னப்பா மியாத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்க. திரும்பி பார்த்தா மியாத்து நம்ம ஜெஸ்ஸியோட மூஞ்சிலே வந்துடுது. நம்ம மியாத்து டக்குன்னு கோபப்பட்டு ஒரு இது கீரையில் போட்டுடுறான். போட்டதுக்கப்புறம் மியாத்து அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் நம்ம மியாத்தை போட்டு அடின்னு அடிக்க கடைசியில் பார்த்தா 3 பேரும் ஜேம்ஸ் மேலேயே விழுந்துடுறாங்க. சாரி ஜேம்ஸ்னு சொல்லி மிஸ்டி சாரி நம்ம ஜெஸ்ஸி சாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம அது உள்ளே போயே ஆகணுமான்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ஜிம் பேட்ஜ் வேணும்னா நம்ம போய் தான் ஆகணுங்கிற மாரி நம்ம பேட்ச் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே மறுபடியும் இவங்க டீம் ராக்கெட்டு விழுந்து வர்றாங்கப்பா. அப்போ பார்த்தா இங்கே ஒரு போக்கிமானை பார்த்துடுறாங்க. அப்புறம் சரி ஓகே இவ்வளோ தூரம் யோசிச்சாச்சு, என் கூட வரவங்க வாங்கப்பா நான் உள்ளே போகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம பேட்ச் சொல்கிறான். சொல்லிவிட்டு கதவையும் திறந்து உள்ளே போயிடுறான். எக்காவ் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுண்டை போட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நம்ம சார்மாண்டர் போக்கிமானை இறக்கி விட்டு அந்த போக்கிமானுடைய வெளிச்சத்துலேருந்தே இந்த இடத்த ஃபுல்லாக பார்க்குறான். பார்த்துட்டு என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்பா ரொம்ப குளிருதுப்பா வேற, இங்கே பாரு இதுக்கே இருமல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த கேண்டிலையும் பற்ற வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா ஒரு பெரிய அந்த ஹோலை காட்டுறாங்க. அதான் அந்த டீம் கிட்ட விழுந்தாங்களே அந்த ஹோல் தான் அது. அதுக்கப்புறம் என்னப்பா இவ்வளோ பெரிய ஹோல் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா இங்கே டிவி காட்டுறாங்க. 2 பேர் காமெடி பண்ணியிருக்காங்க அந்த டிவியில். காமெடி சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தா இங்கே 2 போக்கிமான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹாண்டட் கேங்காருங்கிற போக்கிமான் 2மே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அது நடக்குது இங்கே சொல்லி கேட்க மறுபடியும் பார்த்தா அந்த போக்கிமானும் இங்கே வந்துடுது. வந்துட்டு இந்த 3 போக்கிமானும் ஏதோ வியடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்த இருட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இருட்டாக இருக்குது, எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா போயிடும், ஒரு போக்கிமான் டப்புன்னு போய் பிடிச்சிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேஷும் ப்ராக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே வாங்க போக சொல்கிறது. கதவை திறந்தா உள்ற பார்த்தா அழகாக இருக்குது. அவ்வளோ நீட்டாக டிசிப்ளினாக அப்படியே கிராண்டாக ராயல் லுக்கில் இருக்குது அந்த இடமே. பார்த்தா அந்த இடத்த போய்ட்டு புல்லுன்னு போட்டிருக்கு. சரி ஓகே அதை இழுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஷ் பார்த்திங்கன்னா டப்புன்னு போயிட்டு அதை அழகாக இழுத்துடுறான். இழுத்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த சேரெல்லாம் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலமோதுது. இவங்களுக்கு என்னன்னே புரியலை, தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே வாங்க பேர்லாம் சொல்லி பார்க்க போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த 3 போக்கிமானும் சிரிக்குது. அங்கேருந்து ஹின்னு சிரிச்சிட்டு இருக்கு. இவங்க 3 பேர் அப்படியே கோட்டையை விட்டு வெளில வந்துட்டாங்க. திருப்பி நம்ம போய் தான் ஆகணுமாங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இல்லைப்பா நான் போகிறோம்ப்பா, எனக்கு வர வழி தெரியல, எனக்கு கண்டிப்பாக கோஸ்ட் போக்கிமானை
பிடிச்சேன் ஆகணும், நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி கேட்க பிக்காச்சுக்கும் மனசு கேட்கல. இருந்தாலும் நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறான். மோட்டிவேட் பண்ணி நம்ம பிக்காச்சு ஒரு பெரிய தண்டர் போல்ட்டாக கொடுத்து செம்ம டென்ஷன் ஆயிடுது. சரி ஓகே நம்ம போய் தீருவோம் அப்படிங்கிற மாரி நம்ம ஆஷ் சொல்லுது. சரி நம்ம ஆஷ் சொல்கிறான், நம்ம பிக்காச்சுவும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லுது. சரி ஓகே நீங்களாம் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் போயிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ப்ராக்கும் மிஸ்டியும் பின் வாங்குறாங்க. தம்பி போயிட்டு வாப்பா, நீ எங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல, சரி நீங்கள் வந்தால் வாங்க வரலடா போங்கன்னு சொல்ல கடைசியில் பார்த்தா அந்த கோட்டையும் காமிச்சிடுறாங்க. இப்படி அந்த கோட்டை உள்ள மறுபடியும் பார்த்தா அவங்க 3 பேரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா அவனுடைய போக்கிடெக்ஸ் எடுத்து பார்க்குறாரு. போக்கிமான் சிக்குமான்னு சொல்லிட்டு எந்த போக்கிமானும் சிக்கலை. இருந்தாலும் பார்த்தா நான் விட மாட்டேன். சரி இங்கே பாரு ஆப்பு நீங்கள் உடனே தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக்காச்சுட்ட சொல்ல, பிக்காச்சு பார்த்தா டக்குன்னு தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணுறது. பார்த்தா நம்ம டீம் ராக்கெட்டை தான் போக்கிமான்னு நினச்சிக்கிட்டேன் நம்ம ஆஷு. கடைசியில் பார்த்தா நம்ம ஜெஸ்ஸோட மண்டை தீ பிடிச்சிருது. அது அப்போ ஓடுது பாரு, ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணி அது எப்படி ஓடுதுங்கிற மாதிரி நம்ம ஆஷ் யோசிக்கிட்டு இருக்கா. இங்கே செம்ம டென்ஷன் ஜெஸ்ஸிக்கு. ஆனதுக்கப்புறம் ஜெஸ்ஸியோட தலையிலேயே கையை வச்சிட்டால ஆஷு. பாரு என்ன ஆக போதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒன்று விட மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா இங்கே அந்த போக்கிமான் வந்துடுது. என்ன போக்கிமான்னு பார்த்தா அதே அந்த கேங்கரு போக்கிமான் தான். அப்படின்னா இது என்ன இங்கே பண்ணுதுன்னு சொல்லி கேட்க, கடைசியில் அதை பற்றி போக்கிடெக்ஸை கேட்டால் இதான் ஹாண்டட் போக்கிமானா, இந்த போக்கிமான் பேரே ஹாண்டட் போக்கிமானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை நான் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அது எதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த போக்கிமான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க கையிலே சிக்கிற ஐடியாவே கிடையாது அதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா அது பின்னாடி திரும்பி எங்ககிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கு. சரி என்ன தான் உங்களுக்கு வேணுங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ பண்ணி பயமுறுத்திக்கிட்டு இருக்கு இவங்களும் ஒரு அட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சார்மேண்டரை வச்சு அட்டாக் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. சார்மேண்டர் லைட்டாக பின்னாடி வாங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய போக்கிமான் வேற ஒரு போக்கிமானை யூஸ் பண்ண பார்த்தா அது வந்து பயமுறுத்திடுது நம்ம சார்மேண்ட்ரே லைட்டாக ஜர்க்காயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேங்கருன்னு சொல்லிட்டு ஒரு போக்கிமான் வருது. இந்த போக்கிமானையும் ரொம்ப பயங்கரமான போக்கிமான். இது ரெண்டும் மாற்றி விளையாடிக்கிட்டு இருக்கு எங்ககிட்ட. அது ரொம்ப சந்தோஷப்படுது. நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா இந்த போக்கிமானை பற்றியும் தெரிஞ்சுக்கிறான். கேங்கரு போக்கிமானும் கோஸ்ட் போக்கிமான் தான் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்பாடா. ரெண்டு பார்த்தா மாற்றி ஏதோ பண்ணிக்குதுங்க. மாற்றி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஷு கொஞ்சம் லைட்டாக ஓரளவு சிந்தனைக்கு வரோம். நீங்கள்லாம் சிரிக்க வைக்க நினைக்கிறீங்களா எல்லாரையும் காமெடி பண்ணி அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வரோம். ஆனால் எனக்கு சிரிப்பே வரலைங்க அப்படின்னு ஒரே அடியாக போட்டுடுறான். இதுங்க ரெண்டுத்துக்கும் மனசே கேட்கல. நம்ம பண்ண காமெடியெல்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தாங்க எங்கேருந்து மறைஞ்சு போயிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஆஷு போகாதீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ளே பார்த்தா அந்த டியூப் லைட் ஒரு பெரிய அந்த பல்ப் வந்து இவங்க மேலே விழுந்துருது. டக்குன்னு பார்த்தா இவங்க ரொம்ப வருத்தமாயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஹாண்டட் போக்கிமான் பார்த்தா ஏதோ பவரை யூஸ் பண்ணி இந்த 2 பேர் ஆத்மாவை அப்படியே தூக்கிடுது மேலே. என்னடா நடக்குது, ஆத்மாவெல்லாம் மேலே தூக்குது அப்படிங்கிற மாரி. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி வாங்க நம்மளும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படியே அந்த ஆத்மா பார்த்தா அந்த சிட்டியவே விட்டு இந்த கோட்டையை விட்டு வெளியில் வச்சுட்டு வந்து அப்படியே சிட்டியை ஃபுல்லாக சுற்றி காட்டிச்சிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா நம்ம மிஸ்டி ப்ராக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேஷ் பார்த்தீங்கன்னா மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிஸ்டியை மேலே தூக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே மிஸ்டியை மேலே தூக்கி அப்படியே மேலே டோப்புன்னு கீழே போட்டுடுறான். மக்களே அப்படியே தூக்கி தொம்முன்னு கீழே போட்டுடுறான். நம்ம ப்ராக்கு ஏமா என்னையும் சேர்த்து தள்ளி விட்றங்கிற மாரி பார்க்குறான். சரி நம்ம உள்ளே போயே ஆகணும், நம்ம ஆஷ்க்கு ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஆஷ் பார்த்தா அப்படியே சுற்றியவே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்துட்டு ஆகா எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா இவங்க அந்த கோட்டை வழியே வந்துட்டாங்க. கோட்டை வழியே பார்த்தா சின்ன பார்க்கு ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது. இவங்க ஃபுல்லாக அதில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமான்னு சொல்லி கேட்க ஆஷு ஆமான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் இருப்பேன், ஆனால் இப்போ அது எனக்கு நேரம் இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா போக்கிமான் மாஸ்டர் ஆகணும், நான் போக்கிமான் ட்ரெயினர் ஆகணும். எனக்கு உங்கள் ஹெல்ப்பில் ஒரு ஹெல்ப் வேணும். நான் ஒரு போக்கிமானை தோக்கடிக்கணும், அதுக்கு நீங்கள் எதாவது உதவி செய்யணும். அதனால் உங்களோட நீங்கள் ஒரு ஆள் என் கூட வந்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஜிம் பேட்சை நான் வாங்கிடுவேன். எனக்கு சில கடமைகள்லாம் இருக்குதுன்னு சொல்ல இதுவும் கொஞ்சம் லைட்டாக சோகமாகுதுங்க. இருந்தாலும் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம ஆஷுக்கு. கடைசியில் பார்த்தா அவங்க 2 பேரும் அப்படியே நம்ம ஆஷோட ஆத்மாவை திருப்பி எடுத்து வராங்க. பார்த்தா அவங்க மிஸ்டி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆஷ் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவங்க அழகாக வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஆத்மாவில் பிறகுன்னு பார்த்தா மிஸ்டிக்கு ஒன்றுமே புரியலை. லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. உடனே பார்த்தா நம்ம ஆஷ் கண்ணை முடிச்சு என்னப்பா நான் இல்லாமல் பயந்துச்சிங்க சொல்லி கேட்க, உடனே மிஸ்டி வந்து தம்பி என்னப்பா இப்படி பயமுறுத்திட்ட, நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்ல, ஆனால் ஒன்றும் இல்லை மிஸ்டி அப்படிங்கிற மாரி நம்ம ஆஷ் சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஆமாம் நம்ம பாட்டு இப்படி வரோமே, நீ எந்த போக்கிமானையும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்று லைட்டாக போய்ட்டு திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொல்ல அந்த ஹாண்டட் போக்கிமான் இவங்க கூடயே வந்துருச்சு. அப்பாடா இந்த மாதிரி தான் கதையே இருக்குது. நம்ம ஆஷ் போய்
ஜிம் பேட்சை வாங்குவானா இல்லையா? சரி வாங்க அப்படியே நம்மளும் பயணத்துக்குள்ளேயே போய் பார்க்கலாம். அப்படியே பார்த்தா இங்கே பார்த்தா டீம் ராக்கெட் லாக் அடிச்சிட்டாங்க. இவங்க டீம் ராக்கெட்டை போட்டு சுற்றி வந்தீங்கன்னு சொல்லி அடிச்சு சுத்த விட்டு மயக்க வர வச்சுட்ருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலேருந்து அப்படியே நைட் ஆகுது. சரி வாங்க நம்ம வந்துட்டோம். ஹாண்டட் போக்கிமானும் நமக்கு வரப்போகுது. நம்ம ஹாண்டட் போக்கிமான் நம்ம கூட வரப்போகுது. நம்ம ஒழுங்காக பிடிக்கிற போய் இப்போ விளாட்ற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் லைட்டாக எனக்கு பயம் தான். இவங்க தள்ளியே இருந்துக்கோங்கன்னு நம்ம பிராக் சொல்ல, என்னப்பா எவ்வளோ க்யூட்டான போக்கிமான் இதை இப்போ இப்படி சொல்லிட்டு மிஸ்டி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டோம், நம்ம அப்படியே ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் ஓகே ஹாண்டட்னு சொல்ல, நம்ம ஹாண்டடும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் சரி என் கூட வா நம்ம போவோம், போட்டி போடுவோம், நம்ம ஜிம் பேட்சை ஜெயிப்போம், அவ்வளவுதான் வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ச் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கோம். அப்படியே அடுத்த நாள் காலையில் எப்படியும் நம்ம பேட்ச் பார்த்தா அதே ஜிம்முக்கு போயிடுறான். ஜிம்முக்கு போயிட்டு என் இத்தனை 2 நாள் உழைப்பு இன்றைக்கி தெரிய போகுது அப்படிங்கிற மாரி நான் மேட்ச் சொல்லிக்கிட்டே சரி ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி திறக்கிறான். அப்போ பார்த்தா இங்கே மோட்டிவேட் பண்ணுறாங்க, கோ ஆஸ் கோன்னு. என்னப்பா நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க, நீங்கள் உள்ளே வந்து மோட்டிவேட் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேட்க, இல்லை வேணாம் நோ தேங்க்ஸ் நான் வெளியே நின்றுக்கிறோம் பிராக் சொல்கிறான். என் கூட இப்போ கோஸ்ட் போக்கிமான் இருக்குப்பான்னு சொல்ல, என்னவா இருந்தாலும் வேணாம்ப்பா நீ தள்ளியே இருந்துக்கும், நாங்களும் தள்ளியே இருந்துக்கிறோம், ஜிம்பா ஜெயிச்சுட்டு வர வரையும் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்கிறாங்க. ஏன் வேணா நம்பிக்கை இல்லையா? இங்கே பாருங்கள் நீங்கள் இல்லைனா என்ன என் கூட என் போக்கிமான் வரும்னு சொல்லிட்டு நம்ம புல்பாசார் ஸ்கூட்டில் சார்மேண்ட்ரு 3 போக்கிமானே இறக்கி விட்டு வாங்க போகலான்னு சொல்கிறான். கடைசியில் பார்த்தா நம்ம ஆஷும் மிஸ்டியும் பிராக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு திருப்பி போட்டி போடுறான்னு சொல்ல, உன்கிட்ட கோஸ்ட் போக்கிமான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அங்கேருந்து எழுந்திரிச்சிருக்காங்க. இந்த தடவை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா என் கூட பொம்மையாக இருக்கணும்னு சொல்ல, சரி ஓகே போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தா போக்கிமான் இறக்கி விட்றாங்க. இவர் தப்புன்னு பார்த்தா ஹாண்டட் போக்கிமான் அங்கே இறக்கி விட்றாங்க. ஹாண்டட் போக்கிமான் எங்கே போன்னு சொல்ல, அதே காணும், எங்கடா அது போனதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா, எங்கடா ஹாண்டட் போக்கிமானை திருப்பி காணுங்கிற மாரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா காணும்னு சொல்லிட்டு இவன் தேடிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா அல்ல இவங்களுக்குன்னா, தம்பி என்னப்பா போக்கிமான் கை விட்டுச்சான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்ல போக்கிமான் தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த 3 போக்கிமானுக்கும் ஒன்றுமே அல்ல. நம்ம பேஸுக்கெல்லாம் பயம். அப்படியே பார்த்தா அவங்க, என்ன தம்பி போட்டிக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேள நான் பேஸு தெரிச்சு ஓடுறான். அந்த இடத்துல ஒரு செகண்டு கூட இல்லை, எப்பா நான் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் பேஸ் அந்த இடத்துலேருந்து தெரிச்சு ஓடுறான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது கூட பார்த்தா கதவை பூட்டிடுது. நம்மளுடைய பிராக்கும் மிஸ்டியும் பார்த்தா தப்பிக்க முடியாமல் பார்த்தா பொம்மை ஆயிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம பேட்ச் கிட்ட அந்த பொண்ணு வரலான்னு பார்க்குறப்ப டக்குன்னு பார்த்தா திருப்பி அந்த மர்மமான நபர் பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு திருப்பி டெலிபோர்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாங்க. எங்கிட்ட பார்த்தா பிராக்கும் மிஸ்டியும் பொம்மை ஆயிடுறாங்க. என்னடா இது ஒன்றுமே புரியலை. சரி வாங்க நம்மளும் பார்ப்போம். கடைசியில் பார்த்தா டெலிபோர்ட் ஆகி வரப்போ இவரு மேலே எல்லா போக்கிமானும் விழுந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. என்ன ஹாண்டட் போக்கிமான் நல்லா வரும்னு பார்த்தா நீ விட்டுருச்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க, அப்படிலாம் நீ நினைக்காதப்பா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சைட் கிக் பவர்லாம் அடைஞ்சிட்டாங்களாம். அதனாலேயே அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்களாம், தனிமையிலேயே இருப்பாங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களாம் சின்ன வயசுலேயே. அதனாலேயே அவங்க எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க, அப்படியா ஆமாம் இதெல்லாம் அப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஃபேமிலி ஃபோட்டோ. சின்ன வயசில் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ இந்த குட்டி பொண்ணு தான் அவங்க கையில் இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த பெரிய பொண்ணு தான் அந்த சின்ன பொண்ணு அவங்க கையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா, அதுவும் அந்த குரூப் ஃபோட்டோவில் பார்த்தா அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய சந்தோஷமான ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை அப்படியே அந்த பொம்மையாக மாற்றி அவங்க கையிலேயே வச்சுக்கிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் தான் அவரான்னு சொல்லி நம்ம பேட்ச் கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அப்படா கண்டுபிடிச்சிட்டானே எப்போயாவது நான் தான் அந்த பொண்ணோட அப்பாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்ல, அப்போ நீங்கள் தான் ஃபோட்டோகிராஃபரா அந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லி கேட்க, அடப்பாவி உடனே போய் கேட்டேனே நான் அப்படிங்கிற மாரி அவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே வாங்க நம்ம ஜெயிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியா ஹாண்டட் போக்கிமானை தேடணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். இங்கிட்ட பார்த்தா நம்ம டீம் ராக்கெட் பயப்பிள்ளைங்க அங்கேயும் தப்பிச்சு வந்துட்டாங்க. தப்பிச்சு பிரச்சனை கொடுக்க வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டயலாகை சொல்லி முடிக்க, அவங்க டயலாக் ரொம்ப பெருசாக போகுது மக்களே. அப்புறம் சொல்லிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு திருடலான்னு போகிறப்ப டக்குன்னு பார்த்தா அந்த ஹாண்டட் போக்கிமான் இங்கே வந்துடுது. இங்கே வந்து இவங்களை டப்புன்னு பயமுறுத்தி விட்டுருது. இவங்களுக்கு அல்ல ஒரு செகண்டில். அப்புறம் பார்த்தா ஹாண்டட் போக்கிமான் பார்த்தீங்கன்னா அவங்கள கஷ்டப்பட்ட கீழே விழுந்துடுறாங்க.
குழுவில் இவங்களெல்லாம் தப்பிச்சிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா அந்த போக்கிமான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜெஸ்ஸிக்கு சிரிப்பு அடக்க முடியல, வாயிட்ட வச்சு சிரித்து போய் அடக்கிக்கிட்டு இருக்காங்க. விட்டுறாத அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா கீழே விட்டுறாங்க, அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. இங்கிட்ட பார்த்தா நம்ம பேஷ் பார்த்தா அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். அதே ஆண்ட நீங்கள் தான் இருக்கியா, வாப்பா கொஞ்சம் என்னப்பா விட்டுட்டு போயிட்டேன். அங்கே பார்த்தா என்னோட ப்ராக்கும் மிஸ்டியும் பார்த்தா பொம்மையாயிட்டாங்க, நீ வந்து காப்பாற்றணும், வாப்பா உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்ல, உன்னை கையெடுத்து கும்பிட்றான், வந்துருப்பா எப்படியாவது, எனக்கு உன்னை நம்பி தான் இருக்கேன் நான், என்னன்னா நீ பாட்டு இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, சரி அந்த போக்கிமான் ஒத்துக்குது. திருப்பி பார்த்தா அதே டாய் ஹவுஸை காட்டுறாங்க. என்னடா கதை அப்படின்னு பார்த்தா, இங்கே பார்த்தா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ப்ராக்கு நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்ல, ஓ நீங்கள் தான் அந்த ப்ராக்கு மிஸ்டியான்னு சொல்லி கேட்க, யாருனாலும் பார்த்தா புதுசாக ஒரு கேரக்டரு, அப்பா நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க, நான் தான் அந்த பொண்ணோட அம்மா, நீங்கள் திட்டிட மட்டும் திட்டிடாதீங்க, நான் நல்ல பொண்ணாக தான் இருந்தா, இப்போ தான் கொஞ்சம் நாளாக அந்த மாதிரி மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏதோ சொல்கிறீங்க சரி விடுங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இங்கிட்ட பார்த்தா திருப்பி அந்த பொண்ணை காட்டுறாங்க, மர்மமான பொண்ணை. என்ன மறுபடியும் பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தா ப்ராக்கை பார்க்குது. ப்ராக்குக்கு அல்ல இல்லை, என்னடா இப்படி பார்க்குது நம்மள, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஐயோ பயமாக இருக்கேங்கிற மாதிரி ப்ராக் சொல்ல சூஸா. அதுக்கப்புறம் என்ன தான் நடக்குதுங்கிறத பார்ப்போம். திருப்பி பார்த்தா சவுண்டு வருது, இங்கே பாருமா நான் திருப்பி அவங்ககிட்ட போட்டிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா சரிவா போட்டி போடலான்னு சொல்ல, இங்கே பார் ஒழுங்காக வா என் கூட போட்டி போடவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பெருடி பார்த்தா எனக்கு அடுத்த பொம்மை வரப்போகுது ஆஷ் பொம்மை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா அவங்க பொண்ணு போக்கிமானை இறக்கி கூட இங்கிட்டு பார்த்தா திருப்பி அந்த ஹாண்டர் போக்கிமானை காணும். என்னப்பா அப்படி போக்கிமான் காணா போய் வருது, எனக்கே கடுப்பாகுது மக்களே. சரி வாங்க அப்படியே கதைக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பீக்காச்சுவே உள்ளே பூந்துருது. நான் உனக்காக போட்டி போடுறேன்னு சொல்ல நம்ம ஆஷ்க்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குதானே. ஒரு டைமும் நம்ம ஆஷ்க்கு ஒரு ப்ராப்ளம்னா பீக்காச்சு வந்து நிற்கிது பாருங்களேன், செம்ம இல்லை இது. நம்ம ஆஷ் கண்ணெல்லாம் கலங்குது பீக்காச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம ஆஷ் போட்டிக்கு ரெடி ஆகுறான். அவங்கள பார்த்தா எதிர்பார்க்கணும் இன்னொரு போக்கிமான் வந்துருது. நம்ம ஆஷ் விடாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க ஒரு மூமெண்ட்டை சொல்ல, நம்ம ஆஷ் ஒரு மூமெண்ட்டை சொல்ல, நம்ம ஆஷ் விடுற மாதிரி தெரில, பிக்காச்சு விட்டு கொடுத்துடாத, இங்கே பாரு நம்மளால முடியும், நம்மளால் முடியாத விஷயம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆஷ். கடைசியில் பார்த்தா தண்டர் போல்ட் அட்டாக் கொடுக்க அந்த போக்கிமானுக்கு செம்ம டேமேஜ் அதனால. அதுக்கப்புறம் போட்டி ரொம்ப சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆஷும் விட்டுற மாதிரி தெரியல, வெடித்தனமாக போராடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா அந்த இந்த ஹாண்டட் போக்கிமான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு என்னென்னமோ ஒரு காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு காமெடி பண்ணுது, இப்படி ஒரு காமெடி பண்ணுது, என்னடா தேவையில்லாமல் சம்மந்தமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க கரெக்டாக மர்மமாக நம்ம வந்துடுறாரு. வந்துட்டு இந்த போக்கிமானை பார்த்தா என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி வெடிச்சிருது. டக்குன்னு அந்த போக்கிமான் வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வாயிலேருந்து லைட்டாக ஸ்மைல் வருது. அப்படியே அந்த பொண்ணு அழகாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உழுந்து சிரிக்கிறாங்க. அப்பாடா இவங்க சிரிக்கிறதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது, ஓ அந்த பொண்ணுக்கு சிரிக்கலாம் தெரியுமாங்கிற மாதிரி. இப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, தம்பி என்னப்பா எப்போயாவது புரிஞ்சுத்தானே யாருன்னு சொல்லி கேட்க, ஓ நீங்கள் தான் அந்த மொத்த குடும்பத்துக்கும் ஃபோட்டோகிராஃபரான்னு சொல்லி கேட்க, அடா பாவிடே நான் தான்டா அந்த பொண்ணோட அப்பாங்கிற மாதிரி சொல்ல, ஓ நீங்கள் தான் அந்த பொண்ணுடைய அப்பாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சிரிச்சிருக்காங்கப்பா என் பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஓ இப்போ இத்தனை அவங்க வேறு கட்டுப்பாட்டில் இருந்தாங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் அந்த அந்த பவர்லேருந்து இன்னும் அவங்க தப்பிக்கலை, இப்போ பாரு அவங்க சிரிச்சது அவங்க போக்கிமானும் சேர்ந்து சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அந்த இடத்துலேருந்து அப்படியே அமானுஷ்யமாக அப்படியே நவுந்து போகிறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக இந்த பொண்ணோட சிரிப்பெல்லாம் அந்த பொண்ணோட சிரிப்பை அந்த குட்டி பொண்ணு தான் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு சிரிக்கிறப்ப இன்னுமே அந்த பொண்ணுக்கு அவசியம் இல்லை, அதனால் பொண்ணு அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் அந்த போட்டியை நம்ம ஆஷ் பார்த்திங்கன்னா ஆஷ்க்கு அந்த பேட்ஜும் கொடுத்துட்றாங்க. அந்த ஹாண்டட் போக்கிமான் இவங்க கூட இருந்தது 3 பேர் டாட்டா போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்களும் ஜாலியாக போயிட்டு வராங்க. அப்படியே அந்த பேட்ஜையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாடா எப்படியோ போட்டிக்கு ஜெயிச்சாச்சு, சரி வாங்க இப்போ அடுத்த போட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்புறம் மக்களே நிறையா பேர் பார்க்குறீங்க, வியூஸ் எல்லாம் போகுது, அப்படியே லைக்கையும் போட்டுருங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மோட்டிவேட்டாக. ஏன்னா நம்ம இதுவரை யாரும் பண்ணாத ஒரு சீரீஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எப்படின்னா போக்கிமானோட ஓஜிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் மக்களே. ஒரு எபிசோட் வருதில்லை, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கே கிடையாது போக்கிமானுக்கு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதாவது போக்கிமானுடைய ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக. தேங்க்யூ மக்களே.